ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பர்சனல் விஷயம் காரணமாக நான் வீடியோ போடாமல் இருந்தேன். அது இல்லாமல் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு யூடியூப் சேனல் பிளாக் ஆயிடுச்சு. அது நானும் எவ்வளோ ட்ரை பண்ண ரீயூனியன் பண்ணவே முடியலை. அது என்ன ரீசனும் எனக்கும் ஒன்றும் புரியலை. அதனால் நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலுக்கு என்னுடைய வீடியோஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரியே இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா, ஒரு ஹெல்த்தியான வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அது ரொம்பலாம் இல்லை, ஒரு எக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ. முட்டை மசாலா அப்படிங்கிற அந்த முட்டையை வச்சு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய பேர்த்துக்கு முட்டை நார்மலாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், ஆம்லேட் ஆஃபாயில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். பாயில் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது, ஏன்னா நார்மலாக சாப்பிட்றதுக்கு. அதனால் அந்த பாயில் பண்ணிவிட்டு அதை மசாலா மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி அப்படிங்கிற இப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த முட்டை மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முட்டையை நல்லா இதில் தண்ணியில் சூடு பண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. புது முட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முட்டை உங்களுக்கு அந்த தோல் உரிக்கும் போது முட்டை உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வேக வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு முட்டை தேவைப்படுதோ, எந்த அளவுக்கு நீங்கள் வேக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு. இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு 5 முட்டை வேக வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சோடா உப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சோடா உப்பை 1 ஸ்பூன் அந்த தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் முட்டை வேக வச்சிங்க அப்படின்னா, முட்டை உங்களுக்கு உரிக்கும்போது அந்த தோல் நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த முட்டையை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்தி யூஸ் பண்ணாமல், நைஃப் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கத்தி யூஸ் பண்ணால் உடையிறதுக்கு, நல்லா கட்டாகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது எண்ணெய், அதுக்கடுத்து மஞ்சள் தூள், அதுக்கடுத்து மிளகாத்தூள், வர மிளகாத்தூள், அதுக்கடுத்து உப்பு. இவ்வளோ தாங்க. இந்த ஐட்டம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும், வேறு எந்த ஐட்டமும் நம்மளுக்கு தேவையில்லை. அடுப்பில் எண்ணெயை ஊற்றி வச்சாச்சு வடைச்சட்டியில். இப்போ அது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தேவையான பொருளை போட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை செஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் 2 முட்டை மட்டும் தான் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் 2 முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் தான் நான் போடுறேன், பார்த்துக்குங்க. லைட்டாக ஒரு 2 செகண்ட் ஆனோடனே தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கடுத்து மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. சும்மா இது ரொம்ப நேரம் இல்லை, சும்மா ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் அவ்வளோதான். இதை இது பண்ணணும், இல்லைன்னா அது கருகுன மாதிரி நம்மளுக்கு இதாயிரும். சும்மா இது ஒரு 5 நிமிஷம் வேலை தான், ரொம்பலாம் இல்லை. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் பிளெண்ட் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான்.
லைட்டாக ஒரு 2 செகண்ட் விட்டு நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான எக் மசாலா ரெடி. இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி வேணும்னா லைட்டாக எடுத்து மேலே தூவிக்கலாம். கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி தூவுறதெல்லாம் தூவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் மசாலா எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.